ரொம்ப அருமையான ஒரு பாடலா கொடுத்திருக்காங்க. ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தோள விளங்கி இதே அடிக்கி இன்னொரு பொருள் சொல்றேன் பாருங்க. ஏங்கல் அப்படின்னாச்சுன்னா ஓசை அப்படின்னு அர்த்தம். இதுல என்ன ஒரு பாயிண்ட் இருக்கு, இன்னும் ஒரு உள்ளுக்குள்ள புதிந்திருக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கு. வேற்றுமை அணிக்குரிய இலக்கணம் என்ன? 4 மதிப்பெண் வாங்கிடலாம். ஓங்களிடை வந்து கிட்டத்தட்ட இந்த பாடத்திலையும் 12 மதிப்பெண்கள் இருக்கு. இலக்கணத்தை தெளிவா உங்களுக்கு புரியுற மாதிரி, பேசிக்ல இருந்தே புரியுற மாதிரி தமிழையா யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கிறேன். முதல் இயல்ல அடுத்து நம்ம பார்க்க போறது தன்னேர் இல்லாத தமிழ். இதோட ஆசிரியர் தண்டி. தண்டி அலங்கார மேற்கோள் பாடல்ல இருந்து இந்த பாடல் உங்களுக்கு எடுத்தாளப்பட்டுள்ளது. எப்படி முதல்ல நம்ம இளந்தமிழை பார்த்தோமோ அதே மாதிரி இதுவும் ஒரு தமிழின் சிறப்பை சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு பாடல். இந்த பாடல் வந்து நினைவில் நிற்கக்கூடிய அளவுல ரொம்ப அருமையான ஒரு பாடலா கொடுத்திருக்காங்க. பாடப்பகுதியை அமைத்தவர்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அருமையான ஒரு பாடல். வேற்றுமை அணி உள்ள பயின்று வரக்கூடிய அளவுல ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம பாடப்பகுதிக்குள்ள போலாம். கவிதை பேழை. தன்னேர் இல்லாத தமிழ். தண்டி அலங்கார உரை மேற்கோள் பாடல். வானம் அளந்தது அனைத்தையும் அளக்கும் வலிமை மிக்கது தமிழ். நிலத்திலும் பெரியது வானினும் உயர்ந்தன்று. கடலினும் ஆழமானது என்றெல்லாம் தமிழின் பரப்பையும் விரிவையும் ஆழத்தையும் புலவர் போற்றுவர். நிகரற்ற ஆற்றல் கொண்ட கதிரவனுக்கு ஒப்பவும் அதற்கு மேலாகவும் தமிழை போற்றும் புலவரின் பாடல் ஒன்று பாடமாக. இதுதான் நமக்கு நுழையும் முன்ல கொடுத்திருக்காங்க. வானம் அளந்தது அனைத்தையும் அளக்கும் வலிமை மிக்கது தமிழ்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது முக்கியமான ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா, தமிழின் பரப்பையும் விரிவையும் ஆழத்தையும் புலவர் போற்றுவர். நிகரற்ற ஆற்றல் கொண்ட கதிரவனுக்கு ஒப்பவும். கதிரவனுக்கு இணையானவன். கதிரவனுடைய சூரிய ஒளி எங்கெல்லாம் பரவுதோ அதுபோல தமிழின் பரப்பும் அந்த அளவுக்கு விரிந்த பகுதியை உடையது. அனைத்து இடங்களிலும் தமிழ் உள்ளது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துல தான் இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 127 நாடுகளுக்கு மேல தமிழ் பேசக்கூடிய நாடுகள் இருக்கு அப்படிங்கிறத இந்த உரையோட நுழையும் முன்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. அடுத்ததா வாங்க நம்ம நூல்வெளிக்கு போலாம். தண்டி அலங்காரம் அணி இலக்கணத்தை கூறும் சிறப்பான நூல்களில் ஒன்று. பாடப்பகுதி பொருள் அணி இயல் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. காவிய தர்சம் எனும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்ட இந்நூலின் ஆசிரியர் தண்டி ஆவார். இவர் கிபி 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இந்நூல் பொதுவியல், பொருள் அணியியல், சொல்லணியியல் என 3 பெரும்பிரிவுகளையும் உடையது. இலக்கண நூலார், உரையாசிரியர்கள் ஆகியோர் பலரால் எடுத்தாளப்பட்ட பெருமை பெற்றது. இந்த நூல்வெளியில ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னாச்சுன்னா, இந்த நூல் ஒரு முதல் நூல் இல்ல. இந்த நூல் வந்து காவிய தர்சம் எனும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்ட ஒரு நூல். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்ததா பார்த்தோம்னா இதோட ஆசிரியர் தண்டி. இன்னொரு விஷயம் கூட நம்ம இந்த செய்தி கூட நம்ம இந்த பாடப்பகுதியில் இருக்கு. என்ன அப்படின்னாச்சுன்னா, அணி இலக்கணத்தை கூறும் சிறப்பான நூல். நம்ம ஒரு பெட்டி செய்தி மேல இருக்கு, அதை பார்க்கலாம். பொதுவாகவே உங்களுக்கு தெரியும், இலக்கண நூல்களை 5 வகையா பிரிச்சிருப்பாங்க. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் சொல்லி படிச்சிருப்பீங்க. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இந்த 5 இலக்கணங்கள்ல அணி இலக்கணம் ரொம்ப சிறப்பான ஒரு இலக்கணம். அணி என்றால் அழகு. அப்போ ஒரு கவிதையை எப்படி அழகுபடுத்துவது அப்படிங்கிறத கூறுவதுதான் அணி இலக்கணம். அந்த அணி இலக்கணம் ஒரு சிறப்பான ஒரு தன்மையை பெற்றதுனாலதான் அந்த அணி இலக்கணத்தை மட்டும் தனியா ஒரு நூல்ல இலக்கண நூலா படைக்காங்க. அந்த மாதிரி அணி இலக்கணத்தை மட்டும் சொல்லக்கூடிய 3 நூல்கள் இருக்கு. அது என்னெல்லாம் பாத்தீங்கன்னா, தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், குவலயானந்தம். அதே நேரத்துல அணி இலக்கணத்தையும் ஒரு பகுதியா சேர்த்து சொல்லக்கூடிய இலக்கண நூல்கள் சில இருக்கின்றன. அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அணி இலக்கணத்தையும் கூறும் இலக்கண நூல்கள் தொல்காப்பியம், வீரசோழியம், இலக்கண விளக்கம், தொன்னூல் விளக்கம், முத்து வீரியம். இந்த நூல்கள் எல்லாம் அணி இலக்கணத்தையும் சேர்த்து கூறக்கூடிய, அதன் கூடவே எழுத்து, சொல், பொருள் போன்ற அனைத்தும் சேர்ந்து கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய இலக்கண நூல்கள் தான் இந்த 5 நூல்களும். இது உங்களுக்கு ஒரு மதிப்பெண் வினாவில்
உங்களுக்கு கேட்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த பெட்டி செய்தியை நல்லா தெளிவா நீங்க படிச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. வாங்க நம்ம பாடப்பகுதிக்கு போலாம். ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருள் அகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருள் அகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். வாங்க நம்ம பாடப்பகுதிக்குள்ள போலாம். ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருள் அகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். இந்த பாடத்தை ரொம்ப சின்ன ஒரு 4 அடிகள்ல பாடல் முடிஞ்சிருச்சு. ஒவ்வொரு வரியா நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி. ஓங்களிடை அப்படின்னா மலைகளுக்கு இடையே அப்படின்னு அர்த்தம். ஓங்கல் அப்படின்னா மலை, அப்போ மலைகளுக்கு இடையே. ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி. உயர்ந்தோர் அப்படின்னு சொல்லும் போது சான்றோர்கள், சான்றோர்கள் வணங்குவாங்கன்னு அர்த்தம். அப்போ ஓங்கல் அப்படின்னாச்சுன்னா மலை, மலைகளுக்கு இடையில் தோன்றும் கதிரவனை சான்றோர்கள் வணங்குவர். இது ஒரு பொருள். இதே அடிக்கு இன்னொரு பொருள் சொல்றேன் பாருங்க. பொதிகை மலையில் தோன்றிய தமிழ் மொழி. ஓங்கல் அப்படின்னாச்சுன்னா மலைன்னு சொன்னேன். அந்த மலையில் தோன்றிய, பொதிகை மலையில் அகத்திய முனிவரால் தோன்றியது தமிழ் அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும். தமிழ் மொழி தோன்றியது அங்கதான், பொதிகை மலை, குற்றால மலை. குற்றாலத்தில் இருக்கிற மலையில தான் குறுமுனிவராகிய அகத்தியர் இருந்து தமிழ் வளர்த்தார் அப்படிங்கிறதா நம்ம பாடத்துல அகத்தியம், தொல்காப்பியத்துக்கும் முன்னால இருக்கக்கூடிய அந்த நூல்ல இருந்து கிடைக்கிற செய்தி அதுதான். அப்போ அந்த பொதிகை பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து அப்படின்னு ஒரு பாட்டு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பொறுப்பிலே பிறந்துங்கிறது கூட பொதிகை மலையை தான் சொல்றாங்க. அந்த பொதிகை மலையில் பிறந்து சான்றோர்களால் வணங்கப்படக்கூடிய மொழி. அப்போ இது ஒரு மொழி வாழ்த்து பாடல் தான். அப்போ சான்றோர்கள் தமிழ் மொழிய வணங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த மொழி. எப்படி கதிரவனை, மலைகளுக்கிடையே தோன்றும் கதிரவனை சான்றோர்கள் வணங்குவர் அப்படிங்கிற மாதிரியே தான் பொதிகை மலையில் தோன்றிய தமிழ் மொழியை சான்றோர்கள் வணங்குவர். ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி. 2வது லைன்ல போறோம். ஏங்கொழி நீர் ஞாலத்து இருள் அகற்றும். ஏங்கல் அப்படின்னாச்சுன்னா ஓசை அப்படின்னு அர்த்தம். ஏங்கு ஒளி நிறைந்த, அப்போ ஓசை நிறைந்த கடல். ஏங்கொழி நீர், ஓசை நிறைந்த தண்ணீர் எங்க இருக்கும்? கடல்ல தான் இருக்கும். அப்போ ஏங்கொழி நீர் அப்படின்னாச்சுன்னா கடல் சூழ்ந்த இவ்வுலகில் தான் ஏங்கொழி நீர் ஞாலத்து இருள் அகற்றும். ஞாலம் என்றால் உலகம். ஞாலத்து இருள் அகற்றும். ஞாலத்து இந்த உலகத்தின் இருளை அகற்றக்கூடிய கதிரவனை சொல்றாங்க. அப்போ கடல் சூழ்ந்த இந்த உலகத்தின் இருளை அகற்றுபவன் கதிரவன். இப்போ கதிரவனுக்கு பொருந்தது. தமிழ் மொழிக்கு எப்படி பொருந்ததுன்னு பாருங்க. அந்த ஏங்கொழி நீர் கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் அறியாமை என்னும் அக இருளை நீக்குபவன் தமிழ் மொழி. புரியுதா உங்களுக்கு? இப்போ அப்போ முதல்ல சொன்னது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய புற இருளை நீக்குவது கதிரவன். இப்போ அடுத்து அதுக்குள்ளே அடுத்த இன்னொரு பொதிஞ்சு வச்சிருக்கு இன்னொரு பொருள். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏங்கொழி நீர் ஞாலத்து இருள் அகற்றும். இந்த உலகத்தில் இருக்கிற அறியாமை என்னும் இருளை அகற்றக்கூடிய மொழி தமிழ் மொழி. ஏங்கொழி நீர் ஞாலத்து இருள் அகற்றும். அப்ப முதலடி பார்த்தோம், ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி. 2வது அடி, ஏங்கொழி நீர் ஞாலத்து இருள் அகற்றும். அப்போ ரெண்டுக்கும் பொதுவான ஒரு விஷயத்தை 2 விஷயங்களை சொல்லியாச்சு. 2 விஷயங்களை சொல்லியாச்சு. மலையில் தோன்றும் சான்றோர்களால் வணங்கப்படும்
இது புற இருளை நீக்கும், அது அக இருளை நீக்கும். அடுத்து மூணாவது அடி சொல்றாங்க, மின்னேர் தனியாளி வெங்கதிர் ஒன்று. இப்போ ரெண்டையும் பிரிச்சு பேச போறாங்க. முதல்ல ரெண்டுமே ஒண்ணுன்னு சொல்றாங்க. மலையில் தோன்றியதால் ரெண்டும் ஒண்ணு, சான்றோர்களால் புகழப்படுவதால் இரண்டும் ஒன்று. இதுவும் இருளை நீக்கும், அதுவும் இருளை நீக்கும். இது வரைக்கும் ஒற்றுமையை கூறிட்டு இப்ப வேற்றுமையை சொல்ல போறாங்க. மின்னேர் தனியாளி வெங்கதிர் ஒன்று. மின்னக்கூடிய சக்கரம் போன்ற ஒற்றை சக்கரத்தை உடைய கதிரவன் ஒருவன், வெம்மையான கதிர்களை உடைய. மின்னேர் தனியாளி, தனி சக்கரத்தை உடைய கதிரவன் ஒருவன், வெங்கதிர். மின்னேர் தனியாளி வெங்கதிர் ஒன்று. ஒன்று கதிரவன், மற்றொன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். தனக்கு நிகரானது இந்த உலகில் எதுவும் இல்லை என்று சொல்லக்கூடிய தமிழ் மொழி. இதுல இன்னும் ஆழமா ஒரு பொருள் இருக்கு. அதாவது முதல்ல 3 ஒற்றுமைகளை சொன்னாங்க. மலையில் தோன்றியது, அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சான்றோர்களால் புகழப்படுவது. சூரியனுக்கும் பொருந்துச்சு, தமிழ் மொழிக்கும் பொருந்துச்சு. இதுவும் அக இருளை நீக்கும், அது புற இருளை நீக்கும். இப்ப வேற்றுமை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒற்றை சக்கரத்தை உடைய சூரியன் ஒருவன். இன்னொருவன் யாருன்னு கேட்டா, இன்னொன்னு என்னன்னு கேட்டா, அது தனக்கு நிகர் இல்லாத தமிழ் மொழி. இந்த நிகர் இல்லாத தமிழ் மொழின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, இதுல என்ன ஒரு பாயிண்ட் இருக்கு, இன்னும் ஒரு உள்ளுக்குள்ள புதிந்திருக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த கதிரவனுக்கு இணையான விண்மீன் இன்னொன்னு இருக்கலாம், இருக்கும். நமக்கு தெரியும் பால்வீதி மண்டலம்னு என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியும், அண்டத்தில் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அப்போ கதிரவனுக்கு இணையான சூரியன், சூரியனை போல இன்னொருவன் இருக்கலாம், இருக்கும், இருக்கிறாங்க. எண்ணற்ற நட்சத்திரங்கள் இருக்கு வான மண்டலத்துல. ஆனா தமிழ் மொழிக்கு நிகரானது இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே இல்லை. அந்த வகையில பார்க்கும்போது 3 வகையில பொருந்தி வந்த இந்த 2 பொருட்களும் கடைசி பாயிண்ட்ல சூரியனை விடவும் தமிழ் மொழி சிறந்தது அப்படிங்கிறத சொல்லி இந்த பாடலை முடிச்சிருக்காரு. ரொம்ப அருமையான பாடல். 4 அடிகள் தான், ஆனா ஆழமான பொருள். மலையில் தோன்றும், சான்றோர்களால் புகழப்படும். 3வது பாயிண்ட், இது புற இருளை நீக்கும், அது அக இருளை நீக்கும். ஒன்று வெங்கதிராகிய சூரியன், மற்றொன்று தனக்கு நிகர் இல்லாத தமிழ் மொழி. இந்த பாடல்ல வேற்றுமை அணி பயின்று வந்துள்ளது. வேற்றுமை அணிக்குரிய இலக்கணம் என்ன? வேற்றுமை அணின்னா அது என்ன? வேற்றுமை அணி அப்படிங்கிறது இருவேறு பொருளை எடுத்துக்கிட்டு அதோட ஒற்றுமையை முதல்ல சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இதுல இருந்து இது வேறுபட்டது அப்படின்னு சொல்லி அதை வேறுபடுத்தி காட்டினால், முதல்ல ஒற்றுமையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதை விட இது வேறுபட்டது அப்படின்னு சொல்லி அதை சிறந்ததுன்னு சொல்லி காட்டும் போது அது வேற்றுமை அணியாக மாறுகிறது. இந்த பாடல் உங்களுக்கு பொருள் வேற்றுமை அணி. பொருள் வேற்றுமை அணி 2 பொருட்களை எடுத்துக்கிட்டு அது ரெண்டையும் ஒற்றுமையை சொல்லி அதுக்கப்புறம் கடைசியில இந்த பொருளை விட இது சிறந்ததுன்னு சொல்றதுனால இது பொருள் வேற்றுமை அணி. இந்த பாடல்ல 4 மதிப்பெண் வினாவா பொருள் வேற்றுமை அணி விளக்குக அப்படின்னு கேட்டா, முதல்ல அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லி அணி இலக்கணத்தை எழுதிட்டு, அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டுன்னு சொல்லி இந்த பாடலை எழுதி இந்த பாடலுக்கான பொருளை நீங்க விளக்கமாக கொடுத்து பொருத்தத்தை எழுதிட்டீங்கன்னா 4 மதிப்பெண் வாங்கிடலாம். ரொம்ப எளிமையான ஒரு பாடல். இந்த பாடலுக்கு ஒரு அருமையான ஒரு ராகமும் வச்சிருக்கோம். பாடுறேன், நீங்களும் கேட்டுக்கோங்க, கூட சேர்ந்து பாடுறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. உங்களிடை வந்து உயர்ந்தோர் தோழ விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேரில்லாத தமிழ், தன்னேரில்லாத தமிழ். இன்னொரு தடவை பாடுறேன். உங்களிடை வந்து
உயர்ந்தோர் தோழ விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னே தனியாளி வெங்கதிர் ஒன்று ஏன ஏது தன்னேரில்லாத தமிழ் தன்னேரில்லாத தமிழ். இந்த ராகத்துல இந்த பாடலை நீங்க பாடுனா உங்களுக்கு ஈஸியா மனப்பாடம் ஆயிரும். இது உங்களுக்கு மனப்பாட பாட்டு. அதனால நீங்க இதை நல்லா படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மனப்பாட பாட்டுலையும் இது 4 மார்க் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதோட 4 மதிப்பெண் வினாக்கள்ல கேட்பாங்க. அது போக இலக்கண வினா இருக்கு. கிட்டத்தட்ட இந்த பாடத்திலையும் 12 மதிப்பெண்கள் இருக்கு. இது போக நீங்க இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பு இலக்கணம், புணர்ச்சி எல்லாம் இருக்கு. அப்ப இந்த பாடத்துல இன்னும் நல்ல கவனமா இந்த பாடப்பகுதியை நம்ம பார்க்கலாம். வாங்க இலக்கண குறிப்பு, பகுபதம், புணர்ச்சியை பார்க்கலாம். இலக்கண குறிப்பு. வெங்கதிர் பண்பு தொகை. வெம்மை கூட்டல் கதிர் பண்பை விளக்குவதால் இது பண்பு தொகை. வெம்மை அப்படிங்கிற பண்பை சொல்றதுனால இது பண்பு தொகை. அடுத்தது பாத்தீங்கன்னா உயர்ந்தோர். வினையால் அணையும் பெயர். எப்படி படி, படித்தல் அப்படிங்கிறது ஒரு வினை. படித்தவன் அப்படின்னு சொல்லும்போது அது வினையால் அணையும் பெயரா வருது. அது போலதான் உயர்தல் அப்படிங்கிறது ஒரு வினை. உயர்ந்தோர் அப்படின்னு சொல்லும்போது அது வினையால் அணையும் பெயராக வருது. மூணாவது பாத்தீங்கன்னா இல்லாத. இந்த இல்லாத அப்படிங்கிறது நம்ம பாடத்தோட தலைப்பிலேயே இருக்கு. தன்னேர் இல்லாத தமிழ். அந்த இல்லாதங்கிறத நம்ம படிக்கும் போதே இல்லாதன்னு தானே வரணும். ஏன் இங்க இல்லாத வருது அப்படின்னு நமக்கே தோணும். அப்போ அந்த இடத்துல இ இல் லா த இல்லாதன்னு வரணும். ஆனா இல்லாதன்னு இருக்கு. அந்த இல் அப்படிங்கிற அந்த எழுத்து அங்க இல்லாததுனாலதான் அந்த சொல் இடைக்குறையாக வருது. இடையில் உள்ள எழுத்து வராததுனால இடைக்குறை. முதல்ல உள்ள எழுத்து வராம இருந்ததுன்னா முதல் குறைன்னு வரும். கடைசியில உள்ள எழுத்து வரலன்னா கடைக்குறை. சரியா? அப்போ இது இல்லாத அப்படிங்கிற சொல்லு இல்லாதன்னு வந்திருக்கிறதுனால இடைக்குறை. அடுத்து வாங்க உறுப்பிலக்கணத்துக்கு போலாம். உயர்ந்தோர். உயர் கூட்டல் இத்து பிராக்கெட்ல இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஓர். உயர் பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம். இத்து இறந்த கால நிலை. கடைசியில ஓர்னு பிரிச்சிருக்காங்க. உயர்ந்தோர் அப்படின்னு சொல்லியிருக்கு. உயர்ந்தார் அப்படின்னு சொல்லி வர்றதுதான் உயர்ந்தோர்னு வந்திருக்கு. நன்னூல்ல 353வது விதி அந்த ஆர் ஓர் எல்லாமே பலர்பால் வினைமுற்று தான் அப்படிங்கறத விளக்கமா சொல்லியிருப்பாங்க. அப்போ ஆர் அல்லது ஓர் இது பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா விலங்கி. விலங்கு கூட்டல் ஈ வினையெச்ச விகுதி. விலங்கு பகுதி ஈ வினையெச்ச விகுதி. அடுத்தது வந்து வா பகுதி. வ என குறுகியது விகாரம். ஒரு பகுதி அப்படிங்கிறது ஒரு கட்டளை சொல்லதான் இருக்கணும். அப்போ வந்துன்னு இருக்கும்போது அந்த வ அப்படிங்கறத அந்த வ அப்படிங்கிற எழுத்தை மட்டும் தனியா நம்ம எடுக்க முடியாது. அதனாலதான் அத வா அப்படிங்கிறது தான் அதுக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய, அது குறுகி போயிருக்கு. வாங்கிற எழுத்து தான், வாங்கிற சொல்லுதான் உள்ளுக்குள்ள வகரமாக மாறி இருக்கு. அதனாலதான் வா பகுதி வ என குறுகியது விகாரம். இத்து சந்தி இந்தானது விகாரம். இத்து இறந்த காலத்தின் நிலை ஊ வினையெச்ச விகுதி. வந்து என்பது ஒரு வினையெச்சம். அதனால அது ஊ வினையெச்ச விகுதி. அடுத்ததா புணர்ச்சி விதியில ஆங்கவற்றுள். ஆங்கு கூட்டல் அவற்றுள். ஆங்கு அப்படின்னு சொல்லும் போது நிலைமொழியோட ஈட்டில் வரக்கூடிய எழுத்து குற்றியலுகுரமா இருக்கு. அப்படி குற்றியலுகுரமா இருக்கும்போது வருமொழி முதல்ல உயிரெழுத்து வந்துச்சுன்னா எளிமையா நீங்க விதியை முடிவு பண்ணிடலாம். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். உக்குரல் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல குற்றியலுகரம். அப்போ வருமொழியில உயிர் வந்தால் நிலைமொழியில இறுதியில இருக்கிற உக்குரல் தன்னுடைய மெய்யை விட்டு விட்டு ஓடும். அதனால அந்த ஆங்குன்னு இருக்குல்ல, அந்த கூ அப்படிங்கிற அந்த குற்றியலுகரம் உகரத்தை விட்டு அங்க இக்கு மட்டும் இருக்கும். அதற்கு அப்புறம் இக்கு கூட்டல் அ அப்படிங்கிற அந்த 2 எழுத்துக்களும் சேர்ந்து உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி ஆங்கவற்றுள் என்று புணர்கிறது. அடுத்த விதி பாத்தீங்கன்னா தனியாளி.
இது வந்து ஏற்கனவே நம்ம முதல் இதுக்கு முன்னால இளந்தமிழில படிச்சோம் உன்னையல்லால் அப்படின்னு சொல்லி அதே மாடல்ல அதே மாதிரி வரக்கூடிய ஒரு வினா. தனி கூட்டல் ஆளி இரண்டுமே உயிரெழுத்து. நிலைமொழி ஈற்றிலையும் உயிரெழுத்து இருக்கு. அந்த நீங்கிற எழுத்தை பிரிச்சு பாத்தீங்கன்னா இன்னு கூட்டல் ஈ. அப்ப நிலைமொழி ஈற்றில ஈ இருக்கு, வருமொழி முதல்ல ஆ இருக்கு. அப்ப ரெண்டுமே உயிரெழுத்து, இரண்டு உயிரெழுத்துக்களும் புணராது. அதனால இதை உடன்படுத்துவதற்காக உடம்படுமை புணர்ச்சி இந்த இடத்துல வரும். அப்போ எகரமோ வகரமோ வரணும். அப்போ என்ன எழுத்து வரணும் அப்படிங்கறத அங்க டிசைட் பண்றதுக்கு ஈ ஈ ஐ வழி அவ்வும். நிலைமொழி ஈற்றில ஈயோ ஈ ஐ இந்த மூன்று எழுத்துக்கள்ல ஏதாவது ஒரு எழுத்து இருந்துச்சுன்னா அங்க எகரமை தான் வரும். அதனால அங்க எகரமை வந்து அதற்கு அப்புறமா உடல் மேல் உயர்ந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி தனியாளி என்று புணர்ந்துள்ளது. தனி எகரமை வர்றதுக்கான விதியை நான் சொன்னேன் உங்களுக்கு. ஈ ஈ ஐ வழி எவ்வும் அந்த விதிப்படி எகரமை வந்துச்சு. அங்க மெய் வந்ததுக்கு அப்புறம் அந்த மெய்யும் வருமொழி முதலும் சேரும். ஈ கூட்டல் ஆ யா அந்த எழுத்து வந்ததுனால தனியாளி என்று புணர்ந்தது. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா வெங்கதிர். இதுவும் இதே மாதிரி நம்ம இளந்தமிழில படிச்சிருக்கோம். செந்தமிழே செம்மை கூட்டல் தமிழேன்னு படிச்சோம். அதே மாதிரிதான் இங்க வெம்மை கூட்டல் கதிர் வெங்கதிர். ஈறு போதல் விதிப்படி மை போயிரும். அதனால வெம் கூட்டல் கதிர் மட்டும் இருக்கும். முன் இந்த மெய் திரிதல் அப்படிங்கிற விதிப்படி அந்த இம் வந்து இங்காக திரியும். வருமொழி முதல்ல இருக்கக்கூடிய ககரம் அப்படிங்கிற அந்த எழுத்துக்கு தகுந்த மாதிரி அது திரியும். இம் வந்து இங்காக திரிந்து முன்னின்ற மெய் திரிதல் என்ற விதிப்படி வெங்கதிராக புணரும். ஒரு சில மாணவர்கள் இந்த இலக்கண குறிப்பு பகுபதம் புணர்ச்சிலாம் இன்னும் கொஞ்சம் தெளிவா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தனியா அதாவது பேசிக் இலக்கணத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒரு புணர்ச்சின்னு எடுத்துக்கிட்டா அதுல வந்து பேசிக்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா விதிகளையுமே தனியா நடத்தி அதுக்குன்னு ஒரு வீடியோ போடுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பகுபத உறுப்பு இலக்கணம் புணர்ச்சி மூணுக்குமே இலக்கணத்தை தெளிவா உங்களுக்கு புரியுற மாதிரி பேசிக்ல இருந்தே புரியுற மாதிரி வீடியோ போடுறதுக்கு ரெடியா இருக்கும். இந்த பாடத்துல உள்ள வினாக்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் மட்டும்தான் நாங்க கொடுக்குற மாதிரி ஐடியா. அதனால இந்த பாடத்துல நீங்க பின்னால வாங்க, சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் சொல்லி தர முடியும். ஆனா பெரிய விளக்கங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்க அந்த வீடியோவுக்காக வெயிட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு அந்த வீடியோவை நாங்க போட்டுருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட அப்டேட் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.